Dear friends, very happy evening. Friends, எங்கள் மாடி தோட்டத்தை ஹார்வெஸ்ட் பண்ண ஒரு 20 வகையான ஐட்டம் நண்பர், எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே மாடி தோட்டம் நண்பர்களே. எல்லாமே அங்கே தான் நம்பர் ஹார்வெஸ்ட் பண்ணேன். அந்த இருக்கு பாருங்களேன், ஹார்வெஸ்ட் பண்ணேன். இந்த இருக்குது நம்பர், இங்கே இருக்குது அங்கேயும் இருக்குது. அதுக்கிடையில் அந்த கதிரி வண்டன் கடமையை ஆற்றிட்டு முடிச்சுட்டு அங்கே மறையிலாரு பாருங்களேன். பார்க்குறதுக்கு கண்கொள்ள காட்சியாக இருக்கிற சூப்பராக இருக்கு. அங்கே பாருங்கள். இன்னும் 2 மினிட்ஸ் முன்னாடி இருந்தால் என்ன அழகாக இருந்திருக்காது. அங்கே பாருங்கள். ஆமாம் நண்பர்களே, இன்னும் கொஞ்சம் தள்ளி கூட போய் பார்க்குறோன்னே. பாருங்கள், சூப்பராக இருக்குது நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம போய் வீடியோக்குள்ளே போகணும் நண்பர்களே. என்னென்ன ஹார்வெஸ்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு 20 வகையான ஐட்டம்ஸு ஃபுல் அண்ட் ஃபுல் மாடி தோட்டம் தான் நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, ஃபஸ்ட் நம்ம இதுலேருந்து ஆரம்பிக்கிற நண்பர்களே. அந்த பாருங்க, இதுதான் நண்பர்களே நம்ம இங்கே ஏரியா, இங்கே பாரினர் ஏரியா நண்பர்களே. அங்கே பாருங்களேன், அப்படியே ஃபுல்லாக அப்படியே ஒரு கிரான்ஸ் ஆரம்பிக்கிறேன் இங்கேருந்து நண்பர்களே. ஒரு ஏரியல் வியூ. ஆமாம் நண்பர்களே, ஃபுல்லாக க்ரீனிஷ் தான் நண்பர்களே. சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக க்ரீனிஷ் தான். ஆமாம் நண்பர்களே, வாங்க நண்பர். இப்போ நம்ம என்னென்ன ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்றதுக்கு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஆமாம் நண்பர்களே, எல்லாத்தையும் பற்றி அப்டேட் பண்ணி தரேன் நான். ஆமாம் நண்பர்களே, அது வந்து பைனாப்பிள் எல்லாத்தையும் பற்றி ஒவ்வொன்றையும் அப்டேட் பண்ணி தரேன் நான். ஓகே நண்பர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆமாம் நண்பர்களே, ரோசஸ் நண்பர்களே. இன்றைக்கி வந்து ஆக்சுவலாகவே மார்னிங் என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியலை. ஆமாம் நண்பர்களே, ஒரு ஆன்மீக என்ன பயணம். நம்ம 2-3 கோயிலுக்கு போனோம் நண்பர்களே. பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு போனோம், பட்டமங்கலத்துக்கு கோயிலுக்கு போயிருந்தோம், குருஸ்தலத்துக்கு, திருக்கோஷ்டி பெருமாள் தாசத்துக்கு போயிருந்தோம். அதனால் என்னால் மார்னிங் வந்து பூக்களை பறிக்க முடியலை. ஆமாம் நண்பர்களே, இப்போ தான் பறிச்சேன் நண்பர்களே, இப்போ ஜஸ்ட் நவ். ஆமாம் நண்பர்களே, என்னென்ன பூக்கள் என்னென்ன ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு காட்டுறேன் நண்பர்களே. எல்லாத்துக்கும் பிடித்தமான ரோசஸ் நண்பர்களே. இங்கே பாருங்க, பியூட்டிஃபுல் ரோஸ் நண்பர்களே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஊசி மல்லி நண்பர்களே. அங்கே பாருங்க, ஊசி மல்லி. அப்புறம் மதுரை மல்லி அந்த இருக்குது பாருங்களேன். அப்புறம் ஜாதிப்பூ. பறிக்கும் போதே வாசம் அப்படியே கபகபன்னு வாசம் அடிக்கும் நண்பர்களே. இது வந்து ஜாதிப்பூ நண்பர்களே. இது வந்து முல்லைப்பூ நண்பர்களே. இந்த பூ இது வந்து விநாயகருக்கு வந்த அருகம்புல் நண்பர்களே. இது வந்து வெற்றிலை நண்பர்களே. சாதாரண நம்ம தாம்பூலத்துக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா. எல்லா மருத்துவ குணங்கள் வந்து தாம்பூலத்துக்கு வெற்றிலை இல்லாத ஒரு ஃபங்க்ஷனே இருக்காதுன்னு நினச்சிக்கோங்க. வெற்றிலை தாம்பூலம் இல்லாமல் ஃபங்க்ஷன் இருக்காது. இது வந்து நண்பர்களே பெருமாளுக்கு வந்த துளசி நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, இது வந்து புதினா நண்பர்களே. புதினால கமகமன்னு வாசம் வருது பார்த்தீங்களா, பிரியாணியில் போடுவாங்க பாருங்களேன், அந்த வாசம். இந்த பழம் ஹிக்ரின்ற பழமாக நண்பர்களே. ஆமாம், இது நான் உள்ளபடியே நான் பிளான்டேஷன் பண்ணலை, பறவைகளோட எச்சத்துலேருந்து வந்திருக்குது. இப்போ நல்ல மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச நண்பர்களே. அப்புறம் இது வந்து தும்பத்தி பச்சை நண்பர்களே. இந்த பார்த்தீங்களா, அதனுடைய விதைகள்லாம் நல்லா ரைப்பாக இருக்குது. வாங்களேன், சர்ப்பத்தில் கலப்பாங்க பார்த்தீங்களா, அதான் நண்பர்களே. இந்த இந்த இருக்குது பார்த்தீங்களா, சம்சா விதைன்னு சொல்லுவாங்க இதை. ஆமாம் நண்பர்களே. அப்புறம் பாருங்கள், இதெல்லாம் முடிச்சிட்டோமா நம்ம வெஜிடபிள்ஸ் போனோம் நண்பர்களே. தக்காளி நண்பர்களே, ஒன்று செடியிலே பழுத்துருந்துச்சு ஒன்று. அப்புறம் வெண்டிக்காய் நண்பர்களே. இந்த பாருங்க, வெண்டிக்காய். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரண்டை நண்பர்களே, மருத்துவ குணம் நிறைஞ்சது நண்பர்களே, பிரண்டை. அப்புறம் மிளகு தக்காளிக்கிற நண்பர்களே. இந்த இருக்கு பாருங்க, ஒரு கொத்து. இன்னும் நிறையா இருக்குது, நான் கொஞ்சம் தான் பறித்தேன். அப்புறம் தண்டுக்கீரை நண்பர்களே. இந்த இருக்கு பாருங்க, தண்டுக்கீரை. ஆமாம் நண்பர்களே, ஒன்று கீழே விழுந்துருச்சு. அங்கே பாருங்களேன், காற்று சரியான காற்று. செகண்ட் ஃப்ளோர் டாப் இல்லைங்களா, சரியான காற்று. இது பருப்பு கீரை நண்பர்களே. இந்த பாருங்க, பருப்பு கீரை. இது பசைக்கீரை நண்பர்களே. ரேரஸ்ட் ஐட்டம் பருப்பு கீரை நண்பர்களே. நேற்று நல்ல சரியான மழை நண்பர்களே காரைக்குடியில். இடி மின்னலோட கூடிய மலைகள் மலை. இதில் இருக்க கண்டெய்னர்ஸ் நிறைய கண்டெய்னர்ஸ் கீழே விழுந்துருச்சு நண்பர்களே. அதை நேற்று சரி பண்ணோம், எல்லாத்தையும் தூக்கி. கிட்டத்தட்ட 15 கண்டெய்னர்ஸ் இருக்கும், ஸ்டாண்ட்லேருந்து கீழே விழுந்துருச்சு. அந்தளவுக்கு ஒரு ஹெவி ரெயின். ஆமாம் நண்பர்களே. அப்புறம் இந்த பாருங்களேன், கீழே காட்டுறேன் பாருங்கள், இந்த அருநெல்லி மரம் இதாக இருக்குது பாருங்களேன். அருநெல்லி மரம் அது கூட சாஞ்சி இருக்குது பாருங்களேன், அதுவும் சாஞ்சி இருக்குது. கருவேப்பிலை மரம் அதுவும் சாஞ்சி இருக்கு நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, சரியான காற்று. இடிமின்னலோட கிட்டத்தட்ட 1.5 hours நல்ல ரெயின் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, எல்லாத்தையும் காமிச்சிட்டு தங்கிருந்து வணக்கம் விடுவிட நண்பர்களே.
தேங்க்யூ வெரி மச். ஹாப்பி கார்டனிங். ஹேவ் எ நைஸ் நைட். குட் நைட். தேங்க்யூ ஸோ மச்.